இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் யோவான் 6:12. அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். இங்கே கடவுளை பார்க்க வந்த மக்களுக்கு அப்பம் மீன் கொடுத்து திருப்தியாக்குறாரு. அதுக்கப்புறம் சீஷர்களை பார்த்து சாப்பாடு வேஸ்ட் ஆகிராமல் எல்லாத்தையும் சேர்த்து வையுங்கள் அப்படின்றத சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து சாப்பாட்டுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஏன்னா அது பிதா கொடுத்ததுன்னு அவருக்கு தெரியும். நமக்கும் தேவன் தான் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம உழைச்சி சம்பாதிக்கிறதுனால தான் நம்ம சாப்பிட நினைக்கக்கூடாது. தேவன் கொடுக்குறதுனால தான் நம்ம சாப்பிட்றோம். எத்தனையோ பேர் டெய்லி சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறாங்க. இந்த சாப்பாடு பிடிக்காதுன்னு ஒதுக்கியும் வைக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு தான் சாப்பாடோட அருமையே தெரியும். தேவன் நமக்கு எதை கொடுத்தாலும் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அது தவறான வழியிலையும் உபயோகிக்கக்கூடாது. நம்ம சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் இல்லாதவங்களுக்கு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தும் போது நிச்சயமாக தேவன் சந்தோஷப்படுவார். ஏன்னா ஏழைகளுக்காக தான், அடிமைகளுக்காகவும் ஏழைகளுக்காகவும் தான் கடவுள் வந்தால் நம்ம படிக்கிறோம். நிறைய பேர் திருமண நாளுக்கும் பிறந்த நாளுக்கு மட்டும்தான் ஆர்ஃபனேஜ் ஹோமுக்கு போய் சாப்பாடு கொடுக்குறாங்க. கடவுளும் நல்ல நாட்களுக்கு மட்டும்தான் நமக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நினச்சிருந்தாருன்னா கிறிஸ்மஸ்க்கு, ஈஸ்டருக்கு, குட் ஃப்ரைடே அன்றைக்கி இந்த மாதிரி நல்ல நாளுக்கு மட்டும்தான் சாப்பாடு கொடுத்துருப்பாரு. நாமளும் உயிரோடவே இருந்திருக்க முடியாது. அதனால் எல்லா நாளுமே நம்மளால் முடிஞ்சதை இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது தேவன் நாம் இப்போ இருக்கிற நிலைமையை காட்டிலும் இன்னும் 10 மடங்கு அதிகமாக தான் வைப்பார். நாம் நினைப்போம் எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருந்தோம்னா அப்புறம் நாங்கள் இல்லாதவங்களாயிருவோமே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஐஸ்வர்யம் உள்ளவங்களாகவும் ஐஸ்வர்யம் இல்லாதவங்களாகவும் வாழ்கிறது நம்ம கையில் இல்லை. சகலமும் தேவன் கையில் தான் இருக்குது. இயற்கை பாதிப்புனால் உயரத்தில் இருந்தவங்க ஒன்றுமில்லாமல் போனதையும், ஒன்றுமில்லாமல் இருந்தவங்க சகலத்தையும் இழந்தவங்களுக்கு உதவி செய்கிறதையும் சமீபத்தில் பார்த்தோம். அதனால் நம்மளை காப்பாற்றுறது நம்ம சேர்த்து வச்ச ஐஸ்வர்யம் இல்லை, நம்மளோட இரக்க குணத்தை பார்க்குற தேவன் தான்றதை மறக்கக்கூடாது. ஆமீன்.